மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி. எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க, 2 கூடிய தனாதிபதிய கிரகங்கள் பார்த்தா பணம் வரும், யோகாதிபதிய பணம் வரும், பாக்யாதிபதி பணம் வரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், எந்த ஒரு கிரகமும் முயற்சிங்கிற 3வது இடத்தை பார்த்தால் அவர்கள் தன்னால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ங்கிறது வெளிநாட்டு யோகங்கள், 7ங்கிறது கலத்திரஸ்தானம், 7ங்கிறது இல்வாழ்க்கை, 7ங்கிறது உங்களுடைய செக்ஷுவல், 7ங்கிறது உங்களுடைய லவ்வபிள், ஒரு லவ் அண்ட் லஸ் எல்லாமே 7 தான். அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையிலே குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது செய்யும் காரியங்களில் குருவோடு சேர்ந்த சனி பகவான், குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானே சரியாயிடுறார். அப்போ ஆக சனி 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடமாகப்பட்ட 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அதே மாதிரி 10ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக மே மாத பலன்கள் அப்படின்னு பொதுவாக ஒரு வரியில பார்த்தா உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் என்ன? ஒரு வகையா அப்பாடா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் யூடியூப்பை திறந்தா ஒருத்தர் நல்ல காலம் பிறந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் 7.5 சனி வந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் குரு வந்துட்டார் வேலை போகுதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைங்க. வருடாந்திர பலன்கள் என்பதை போதுமான அளவு நம்ம பார்த்தாச்சு. இப்போ மாதாந்திர பலன்கள் பார்க்க வேண்டிய செஷனில் இருக்கும். மே மாதம் என்ன பலன்கள் நடக்க போகிறது? உலகமே உற்று நோக்குகிறது இந்த மே மாதத்தை. காரணம் என்னவென்றால், இந்த மாதம்தான் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் வரப்போகிறார். ஆகையினாலே இந்த 2 பயிற்சிகளை உள்ளடக்கிய இந்த மே மாதம் என்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது? இது இல்லாமல் சுக்கிர பகவான் ரொம்ப நாளாக ஓவர் ஸ்டேவாக மீனத்திலே இருக்க போகிறார், உச்சம் பெற்று இருக்க போகிறார். இது இல்லாமல் செவ்வாய் பகவான் கடகத்தில் ரொம்ப நாளாக நீச்சமாக இருக்க போகிறார். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பலனாகத்தான் இந்த மே மாதம் என்பது விளங்கவிருக்கிறது. இந்த மாதத்தில் பெரிய பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா? இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது? இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்க போகிறது? என்னால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், நிறைய பேர் வெளிநாட்டு ஜேர்னி இந்த மாதம் போக போகிறீங்க. காரணம் என்னவென்றால், இந்த கேந்திர பலங்களில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் இருப்பதனால் ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் நிறைய பேர் கிடைக்க போகுது. தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் மே மாதம் பொன்னான பலன்களை வழங்கவிருக்கிறது என்பதை. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் என்ன அப்படின்னா, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடப்பிறப்பின் துவக்கமே சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமடைவது தான் சித்திரை வருடப்பிறப்பு. ஏப்ரல் 14ங்கிறதே அந்த கான்செப்ட் தான். அந்த சூரிய பகவான் இப்பொழுது 2ஆம் வீட்டிலே ரிஷபத்திலே புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். இந்த புதன் யாருன்னா 3-6 கூடையவர். 3-6 கூடையவர் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். 2 கூடைய சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா உச்சம் பெற்று மீனத்திலே உச்சம் பெற்று இருக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் இருப்பதால் பணவரவுக்கு எந்த குறையும் இல்லை. 2ஆம் வீட்டிலே யோகாதிபதி சூரியன் இருப்பதாலும் புதனோடு சேர்ந்து புதனாதித்ய யோகம் பெறுவதாலும் நிறைய பணங்கள், எதிர்பார்த்த இடங்கள் இருந்தெல்லாம் தேவையான பணங்கள் கிடைத்து கொண்டிருக்கும். இந்த ரன்னிங் மணிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலை நிரந்தரமாக தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கான ரன்னிங் மணி என்பது 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்த அமைப்பினால் கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு சுக்கிரன் இந்த மாதிரியான பலன்களை தருகின்ற இந்த நேரத்தில் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இது மிதுனத்துக்கு போயிட்டார் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து. இந்த மே மாத பலன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக இருக்கும் கிரகங்கள் எல்லாம். ஆச்சரியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மீனத்தில் ஆரம்பிக்கிறது, சொல்லப்போனால் கும்பத்தில் ஆரம்பிக்கிறது. கும்பத்தில் ராகுவும் மீனத்தில் சுக்கிரனும் அப்படி வரிசையாக மேஷத்தை தாண்டி ரிஷபத்தில் சூரியனும் புதனும், அதை தாண்டி மிதுனத்தில் குருவும், அடுத்து கடகத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் கேதுவுமா அப்படி ஒரு பரல் மாதிரி இருக்குது. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார்? 3ஆம் இடமாகப்பட்ட சகோதர பாவங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இந்த மாதம் அள்ளித்தரப்போகிறார். யாருக்கெல்லாம் அண்ணா தம்பி பிரச்சனை, நம்மக்கிட்டே என்னன்னே தெரில, நம்ம அண்ணன் நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு, ஏன்னே தெரில, நம்ம அண்ணன் நம்ம மேலே ஒரு பிராது மாதிரி கொடுத்துட்டாரு, அந்த சொத்து அவர் பக்கம் வரணுங்கிறதுக்காக கோர்ட்டில் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காருன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்.
மூன்றாம் இடம் என்பது முயற்சி. எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க 2 கூடிய தனாதிபதியை கிரகங்கள் பார்த்தா பணம் வரும், யோகாதிபதியை பணம் வரும், பாக்யாதிபதி பணம் வரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், எந்த ஒரு கிரகமும் முயற்சிங்கிற 3வது இடத்தை பார்த்தால் அவர்கள் தன்னால் முன்னுக்கு வருவாங்க. காரணம் என்னவென்றால், உலகத்திலேயே ஒரு மனிதனை இயக்குகின்ற உந்து சக்தி முயற்சி தான். நீங்கள் இப்பொழுது எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களுடைய பாதை, நீங்கள் போகின்ற பயணம் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அந்த முயற்சிங்கிறது அந்த பயணத்தை தெளிவுபடுத்துகிறது. நான் இதிலேயே தொடர்ந்து முயன்று கொண்டிருப்பேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனக்கு இது மாதிரியான அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிருச்சுன்னா உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. நிறைய பேருக்கு எதுக்கு ஆஃபீஸ் போகிறோம், எதுக்கு வரோம், என்ன வேலை பார்க்குறோன்னே தெரியாது. என்ன ஸ்கோப்பு, நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கை மூவ் ஆகுது, இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துக்க வேண்டியதான் சார், கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டோமா இருந்துக்கிட்டோமா, இப்படி வாழ்க்கை அல்ல. நாம் எதை நோக்கி முன்னுக்கு வருகிறோம் என்ற தெளிவை நமக்கு வேண்டும். அதை இந்த குரு பகவான் தருகிறார். 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் லட்சிய பயணம் என்ன, நீங்கள் எதை நோக்கி முன்னேறுகிறீர்கள் அப்படிங்கிறத தரார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ங்கிறது வெளிநாட்டு யோகங்கள், 7ங்கிறது கலத்திரஸ்தானம், 7ங்கிறது இல்வாழ்க்கை, 7ங்கிறது உங்களுடைய செக்ஷுவல், 7ங்கிறது உங்களுடைய லவ்வபிள், ஒரு லவ் அண்ட் லஸ் எல்லாமே 7 தான். அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையிலே உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் கூடி வருகிறது. நீங்கள் மனைவியோடு கொண்ட பிரிவு சிறு பிரிவு தான், என்னன்னே தெரியல, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சுவர் வந்தது, அந்த சுவர் மேலும் மேலும் இறுகி நாங்கள் இருவரும் பேசிக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சுவர் இறுகிவிட்டது, அதெல்லாம் சரியாயிடும். இந்த சுவராவது இதெல்லாம் எதுவும் கிடையாது, இந்த சுவரெல்லாம் உடஞ்சி போகும். காரணம் என்னவென்றால் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தில். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது. அதிர்ஷ்டம் என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, அதிர்ஷ்டம் என்பது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன ராசிக்காரன் மச்சக்காரன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துடும், உனக்கு இப்படி முன்னுக்கு வந்துட்டு அப்படி முன்னுக்கு வந்துட்ட. யாருக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதுல ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, யார் தொடர்ந்து வெற்றியை நோக்கி உழைத்து கொண்டே இருக்கிறார்களோ, வெற்றியை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் வரும். அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் வராது. அதிர்ஷ்டம்னா என்னங்கிற பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொருள் அல்ல. அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்றால், ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து அதை நோக்கி பயணப்பாடு நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அது உங்கள் மடியில் வந்து விடுவதே அதுதான் அதிர்ஷ்டம் என்று பொருள். அதை நோக்கி நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ என்ன ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நோக்கிய உங்கள் பயணம், அதை நான் சொன்னேன். ஸோ அது உங்களுக்கு தகுதியானவர்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற, நீங்கள் அதுக்கு தகுதிக்காடாக குரு பகவான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கார். அடுத்து குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது செய்யும் காரியங்களில் வெற்றி. அதாவது ஒரு பொருள் 10 ரூபா பொருள், இனிமேல் நான் 12 ரூபாய்க்கு விற்க போகிறேன், இந்த பொருளுடைய ரேட்டை ஏற்றிட்டேன், இனிமேல் என்னுடைய சார்ஜஸை ஏற்றிட்டேன் அப்படிங்கிறது, உங்களோட பிராண்டு இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க. அது காரணம் என்னென்னா, குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் வரக்கூடிய பலன். அடுத்ததாக உங்களுக்கு சனீஸ்வரன். நிறைய பேர் சொல்கிறாங்க, சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக வந்துட்டார், சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு ஆபத்து என்று சொல்லுகிறார்கள். அது மிகவும் தவறான ஒரு கருத்து. ஏனென்றால் சனி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் வந்திருப்பதுங்கிறது குருவுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். குருவினுடைய வீட்டில் சனி பகவானுக்கு எந்த தோஷமும் கிடையாது. குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து தரக்கூடியவர். காரணம் என்னவென்றால், குரு பகவானுடைய வீட்டில் எந்த கிரகத்துக்கும் தோஷம் கிடையாது. உலகத்திலே நண்பர்களே, யார் என்னமா வேணா இருக்கட்டும், குருவோடு சேர்ந்த பின் எந்த தோஷமும் கிடையாது. ஏன்னா குருவினுடைய அனுகிரகம் அந்த மாதிரி. எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, சந்தனம் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்பாங்க. யாருடன் நாம் சேருகிறோமோ அவர்களுடைய குணம் நமக்கும் வரும். குருவோடு சேர்ந்த சனி பகவான், குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானே சரியாயிடுறார். அப்போது சனி 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடமாகப்பட்ட 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அதே மாதிரி 10ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக மே மாத பலன்கள் அப்படின்னு பொதுவாக ஒரு வரியில் பார்த்தா, உங்களுக்கு ராசிநாதன் 4ஆம் வீட்டிற்கு சென்று நல்ல ஜெயத்தை கொடுக்கிறார். ராகு பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து வெற்றியை தருகிறார். குரு பகவான் 12 கூடியவன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார். சனி பகவான் 12ஆம் வீட்டிலிருந்து தேவையற்ற செலவுகளை குறைக்கிறார். ஆக மே மாதம் ஒரு கான்சியஸான ஒரு மாதம், பொருளாதாரத்திற்கான மாதம். வருமானம் வருது, அதை நம்ம ஏன் சிக்கனம் பண்ணக்கூடாது, வருமானம் வருது அதை ஏன் நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடாது, நம்ம ஏன் தேவையில்லாமல் தண்ட செலவு பண்ணுறோம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். பொருளாதார மாதமாக இந்த மாதம் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.